இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பீஃப் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிரியாணி மட்டும் இல்லைங்க, அது கூட சைட் டிஷ்க்கு நம்ம சில்லி சிக்கன் வித் தயிர் பச்சடி இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துருப்போம். இப்போது 350 கிராம் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலை நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய்யை சேர்த்து விட்டுக்கலாம். அடுத்ததாக பட்டை, எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்ச உடனேயே ஒரு 5 பட்டையை நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். பட்டை நல்லா முருங்கின உடனேயே ஒரு 5 கிராமையும் சேர்த்து விட்டுக்கலாம். இது ரெண்டுமே கொஞ்சமாக முறிஞ்சு வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு 5 ஏலக்காயும் இது கூட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மூணையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாமே நல்லா வதங்கின உடனேயே நம்ம 350 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சுருந்தோம், அதையும் இது கூட சேர்த்து விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கார்லிக், ஜிஞ்சர் இது ரெண்டையும் ஒட்டுக்கா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதாவது 350 கிராம் அதையும் நம்ம இது கூட சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனேயே சின்ன வெங்காயத்தை நம்ம அரைக்காமல் ஒரு லைட்டாக அரைப்படுற மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு எடுக்கணும். அதையும் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். இப்போது இந்த எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது எல்லாமே ஃப்ரை ஆன உடனேயே ஒரு கொத்து மல்லி இலை, ஒரு கொத்து புதினா, ஒரு 5 கீரிய பச்சை மிளகு இதையும் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுனால டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அதே நேரம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடுத்ததாக 2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து விட்டுட்டு அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் அப்படிங்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கலர் பொடி இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷன் தான். இதையும் நல்லா ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி தாங்க இதில் மெயின். ஸோ தக்காளியை நம்ம நல்லா அரைச்சி அதில் சேர்த்து விட்டுக்கணும். அடுத்ததாக நான் குக்கரில் கறியை வேக வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டே நீங்கள் வேக வச்சிடணும். ஸோ வேக வச்ச கறியை இது கூட சேர்த்துக்கணும். இது கூட சேர்த்துட்டு நம்ம கலரி விட்டுக்கணும். அளவு நான் முன்னாடியே போட்டிருந்த மாதிரி தான், 1/2 கிலோ அளவுக்கு தான் நான் சேர்த்திருந்தேன். அடுத்ததாக இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கறியும் எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்ததாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர், அதை இது கூட சேர்த்து விட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எல்லா வெஜிடபிள்ஸோட எல்லா டேஸ்ட்டுமே நமக்கு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம அரிசி அளந்த பாத்திரம், 1.5 கிலோ அளவுக்கு அரிசி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் அந்த 1.5 கிலோ அளவு தண்ணி அந்த பாத்திரம் அளவுக்கு ஊற்றிட்டு அந்த 1.5 கிலோ பாத்திரத்திலேயே கொஞ்சம் கம்மியாகவும் தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதினா ஒரு கொத்து அளவுக்கு நம்ம அதுக்கு மேலாப்பில் நம்ம பரப்பரன்னு தூவி விட்டுக்கணும். ஸோ பார்க்குறதுக்கே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியோட ப்ராசஸ் சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு தண்ணியோட ப்ராசஸ் புரியல அப்படின்னா நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருப்பேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் 65 வீடியோ இதிலே போடுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் என்னால் இதில் போட முடியாதனால
என்னோடய சேனல்லே நான் இன்னொரு வீடியோவை அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பிரியாணியை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம அரிசியை கொட்டிக்கணும். அதாவது 1.5 கிலோ அளவுக்கு நம்ம அரிசி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து விட்டுக்கணும். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கலர்லேயும் டேஸ்ட்லியுமாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தம் போடுற ப்ராசஸ்ஸு. ஸோ வந்துட்டு நான் இந்த மாதிரி தட்டை போட்டு மூடிட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் வெந்நீரை வச்சு தம் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி சிம்மில் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் தோசைக்கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டடா, அவ்வளோதான், நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிரியாணி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி எத்தனை டைம் வேணாலும் சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.